இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அருண் அனிருதன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அதிரடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு காலேஜில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. அவங்க எழுதின ஒரு புத்தகத்தை அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்தில் அந்த பொண்ணும் கூட 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த அப்செட்டில் அந்த பையன் சரக்கு பார்ட்டி ஆகிடுறான். இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து பசில் ஜோசப் அதே காலேஜில் அட்மிஷன் வாங்க போகிறாரு. அப்போ தான் தெரியுது இந்த சரக்கு பார்ட்டியோடைய தம்பி தான் பசில் ஜோசப் அப்படிங்கிறதும், அந்த காலேஜில் ஒரு 3-4 வருஷமாகவே எந்த ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் நடக்கலை அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ பசில் ஜோசப் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த காலேஜில் மறுபடியும் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்தணும், அந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. இதுக்கிடையில் அந்த ஊர்லேயே ஒரு ரிட்டையர்ட் ரவுடி இருக்கார், திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டொவினோ தாமஸ் இருக்கார். அவருக்கும் பசில் ஜோசப் குரூப்புக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. அது இந்த ப்ரோக்ராமை கெடுக்கிற அளவுக்கு வந்துடுது. இந்த ப்ரோக்ராமுக்கு வினி ஸ்ரீனிவாசனாவே சீஃப் கெஸ்ட்டாக இதில் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இந்த ரிட்டையர்ட் ரவுடிக்கு தெரிஞ்ச உடனே அவன் இந்த ப்ரோக்ராமை எப்படியாவது கெடுத்து விட்டுருன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ரொம்பவே இயல்பாகவே கதை அப்படியே ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா வளர்ந்துக்கிட்டே போச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா பசில் ஜோசப்புடைய அண்ணனுடைய கதை, அப்புறம் பசில் ஜோசப் அந்த காலேஜ் லைஃபு, அதில் அவருக்கு இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, அங்கே இயல்பாகவே வரக்கூடிய ஒரு ரிட்டையர்ட் ரவுடியாக இருக்கக்கூடிய வில்லன் உள்ளே வர்றதும், அந்த நிகழ்ச்சிக்கு வினீத் சீனிவாசன் உள்ளே வர்றதும் ரொம்ப அழகாக அந்த கதைக்குள்ளே சொருகியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஹீரோ இந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவனுக்கு எவ்வளோ தடைகளை ஏற்படுத்தினா அதை தாண்டி நடத்தினானா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு நம்பிக்கிட்டு தடை மேலே தடையாக போட்டு படத்துக்கே அது ஒரு பெரிய தடையாக போயிடுச்சு. கதை வந்து ஒரே குழப்பமாகி போச்சு. இன்னொன்று ரொம்ப இயற்கைக்கு மாறாக உள்ள சொறி விட்ட சீனாகவே இருந்தது எல்லாமே. செகண்ட் ஹாஃப் முழுக்கவுமே ஹீரோ அந்த நிகழ்ச்சியை நடத்த நினைக்கிறாரு, வில்லன் அதை எப்படி தடுக்க முயற்சி பண்ணான். இது மட்டுமே ஒரு 1.25 மணி நேரம் கதையாக போயிடுச்சு. 1.25 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் பிளே இவங்க பண்ணவும் இல்லை, அதுக்கான லென்த்தும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தான் இருந்தது படத்தில். மற்றபடி படம் ப்ரொடக்ஷனாக ஒரு நல்ல ஒரு கிராண்டியராக படத்தை பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. படத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் பெரிய குழப்பம் இருந்தாலும் நம்ம காண்டு ஏறாமல் படத்தை பார்த்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், படத்தில் அங்கங்கே காமெடியை போட்டு நல்லா நிறச்சி வச்சுருந்தாங்க. அது படத்தை தொய்வு இல்லாமல் கொண்டு போயிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபை போலவே செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே நல்ல படம்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் மோசம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் தான் இது.